தேங்க்யூ வள்ளிமா. எதுக்கு? நைட்டு நான் தூங்கும்போது கொலுசு போட்டுக்கிட்டு இருக்கீங்களா பாருங்க, எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. போட்டிருக்கிறதே தெரியல. என் காலுக்கு எவ்வளவு கரெக்டா இருக்குன்னு பாருங்களேன். தேங்க்யூ வள்ளிமா. Love you. நான் எப்ப வாங்கி கொடுத்தேன்? எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் என் அத்தைக்கு கிடைக்குது. வயிற்றுச்சல் தான், வயிற்றுச்சல் தான். ரொம்ப ஓவர் ஃபீலிங்கோ. என்ன பண்றது, எனக்கும் ஒரு காலம் வரும். அப்ப எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும். அது வரைக்கும் மத்தவங்க வாங்குறத பார்த்து ஆறுதல் அடைஞ்சுக்க வேண்டியதுதான். மூஞ்சி இவ்வளவு கோவமா இருக்கே, இது மட்டும்தான் பிரச்சனையா இல்ல வேற எதுவும் பிரச்சனையா சொல்லு, நான் ஏதாவது ஐடியா தரேன். உன் சைஸுக்கும் வயசுக்கும் என் பிரச்சனையை நீ சால்வ் பண்றியா? காமெடி வேணாம்ப்பா. பாத்தியா, நீயும் மத்தவங்கள மாதிரி உருவத்தை வச்சுதான் மத்தவங்களை எடை போடுற. சில சமயம் பெரிய பெரிய கிரைம் கேஸ் எல்லாம் கூட சின்ன சின்ன பசங்களோட ஐடியாவால தான் சால்வ் ஆயிருக்கிறவுடி. இதெல்லாம் எங்க கத்துக்கிற? யார் உனக்கு சொல்லி கொடுக்குறா? எனக்கு சொல்லி தரதுக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு யாருமே தேவையில்ல. பெரிய டிவி, கையில போன் இருக்கு, அதுலயே அவ்வளோ வீடியோ வருது. நான் கார்ட்டூன்ல பார்த்தேன், அதுல சின்ன பசங்க சால்வ் பண்ண கேஸ பத்தி போட்டிருந்தாங்க தெரியுமா? என்னையும் நீ சாதாரணமா எடை போடாத. நானும் பெரிய பெரிய கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவேன். எனக்கும் ஃபியூச்சர்ல டிடெக்டிவ் ஆகணும்னு ஆசை வந்துருச்சு ராவுடி. கனிக்குட்டி, உங்க சித்தி வீராவை யாரோ டார்கெட் பண்ணி அவ வேலையை காலி பண்ணிருக்காங்க. இப்போ உங்க சித்தியோட வேலையை எப்படியாவது அவங்களுக்கு மீட்டு கொடுக்கணும். அதுக்கு யார் இந்த வேலையை பார்த்தாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ரவுடி, யோசிக்கிறதுல உனக்கு இதுல என்ன பாயிண்ட் இருக்கு? அவன் வெளியே இருக்கிறவன்டா குட்டி. வீட்டுக்குள்ள எப்படி வந்தாங்கன்னு தெரியாம தான் ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்னா 24/7 நான் வீட்லயே தானே கண்காணிப்பா இருக்கேன். என்ன மீறி எப்படி? என்ன பெரிய பெரிய இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல எல்லாம் திங்க் பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு சாப்பிடுவாங்க.